அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ராமலிங்க பெருமான் மனசை பற்றி திருமுறையில் பல பாடல்கள் பாடுறாரு. ஆனால் நெஞ்சு அறிவுறுத்தலில் பார்த்திங்கன்னா போன காணொளியில் சொன்னது மாதிரி ரொம்ப மனசை ரொம்ப அருமையாக பாடுவார். அது எப்படி தான் அவர் எழுதினாருன்னு தெரியல. பெருமான் மறுபடியும் எப்போ வரப்போகிறாருன்னு தெரியல தமிழகத்துக்கு. அந்த மாதிரி இவர் மாதிரிலாம் எழுத முடியாது. அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதை படித்து ரசித்தா தான் அது முடியும். ரசிக்காதவங்களுக்கு தெரியாது. என்னால் ரொம்ப அவருடைய பாடலை படித்து அப்படியே ரசிப்பேன். தூய தமிழ் அப்படியே விளையாடும், நான் தழும்பு ஏறும், அந்த மாதிரி பாட்டுக்கள். சரி, இப்போ ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு பார்ப்போமா? மனசை பற்றி தான் பாடுறாரு. என்னன்னா, மனசை கல்லுன்னு நான் சொல்லுவேன், வல் இரும்புன்னு சொல்லுவேன், குரங்குன்னு சொல்லுவேன், பேயின்னு சொல்லுவேன், நாயின்னு சொல்லுவேன், புலின்னு சொல்லுவேன், யானை சிங்கம்னு சொல்லுவேன். இது எல்லாம் நான் சொன்னது எல்லாமே நான் சொன்னபடி கேட்குமே. ஆனால் நீ அடங்க மாட்டேங்கிறிய. நான் உனக்கு எப்படி நான் சொல்கிறது? நான் உன்னை இனி என்னன்னு சொல்கிறது, அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமி பாடுறாரு. அதை முதல்ல நான் பாட்டை படிச்சிடுறேன், அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கல் என்பேன் உன்னை கரணம் கலந்து அறியா, கல்லென்றால் என் சொல் நடவாதே. உன்னை உருகாத கல்லுன்னு உன்னை கூறுவேன். ஆனால் கல்லுன்னு நான் சொன்னால் கூட இப்போ நான் போடுற கல் ஒரு குளத்துக்குள்ளே போடுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இடத்துல வச்சேன்னா அது அப்படியே நிற்கும்ல. நான் சொன்னால் என்னுடைய சொல்ல கடந்தபடியே கிடக்குமா இல்லையா? அதை சொல்கிறார். அப்படி கல் என்பேன் உன்னை கரணம் கலந்து அறியா, கல் என்றால் என் சொல் கடவாதே அப்படிங்கிறார். அடுத்த வரி, புல்ல நினை வல் இரும்பு என்பேன். புள்ளிய உன்னை வலிய இரும்புன்னு சொல்லுவேன். அந்த வல் இரும்பேல் கூடத்தில் கொல்லன் குறிப்பை விட்டு கோணாதே. அந்த வலிய இரும்பாயின் சம்மட்டியால் அடித்து கொல்ல இருக்கான்லே, அந்த செய்கிறவன் அவன் மன குறிப்பின்படி உருவெடுக்கும் இல்லையா? அவன் என்ன நினைக்கிறானோ அந்த மன குறிப்பின்படி உருவெடுக்கும், கோணுதல் செய்யாது. கோணுதல் செய்யாது அப்படின்னு சொல்கிறார். கல் என்பேன் உன்னை கரணம் கலந்து அறியா, கல் என்றால் என் சொல் கடவாதே. புல்ல நினை வல் இரும்பு என்பேன். அந்த வல் விரும்பு கூடத்தில் கொல்லன் குறிப்பை விட்டு கோணாதே. அவன் மனசு குறிப்பின்படி உருவாகும். கத்தினா கத்தியாக உருவாகும், கடப்பாறைனா கடப்பாறை உருவாகும். அது இவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்குதில்ல, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குதில்ல. அதை தான் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அல்லலெல்லாம் கூட்டுகின்ற வன்மை குரங்கு என்பேன். அந்த அக்குரங்கேல் ஆட்டுகின்றோன் சொல்வழி விட்டு ஆடாதே. என்ன சொல்கிறாரு? அல்லலெல்லாம் கூட்டுகின்ற வன்மை குரங்கு என்பேன். துன்பமெல்லாம் உண்டாக்குகின்ற வலிய குரங்குன்னு ஒன்றை சொல்லுவேன், மனசை சொல்லுவேன். குரங்கு என்றால் அது ஆட்டுறான் பாருங்க, குரங்காட்டி. அவன் ஆட்டுகிறவன் சொல்வழி நிற்பது இல்லாமல் தான் வேறு வழியில் ஆடாது இல்லையா? ஆனால் மனசு அப்படி இல்லை. அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அல்லலாம் கூட்டுகின்ற வன்மை குரங்கு என்பேன். அந்த குரங்கேல் ஆட்டுகின்றோன் சொல்வழி விட்டு ஆடாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீட்டுலகர் ஏசுகின்ற பேய் என்பேன். மனசு சொல்கிறாரு, நீட்டுலகர் ஏசுகின்ற பேய் என்பேன். எப்பேயும் அஞ்செழுத்தை பேசுகின்றோர் தம்மை பிடியாதே அப்படிங்கிறாரு. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க பேயின்னு சொல்லுவாங்கள்ல, பேய் போன்ற மனசு இந்த மனம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உலகத்தவர் நீட்டி திட்டுறது பேசுகின்ற பேய் தான் இந்த மனம்னு ஒன்று சொல்லுவேன். அந்த பேய் பார்த்திங்கன்னா
அஞ்செழுத்தில் திரு அஞ்செழுத்தை ஓதுகின்ற நன்மக்களை நெருங்காது. அந்த பேயின்னு சொன்னால் கூட அந்த பரம்பொருளிய மந்திரத்தை சொல்லும்போது கூட நெருங்காதே அப்படிங்கிறாரு. அடுத்தது, கூசுகிற்ப கண்டோரை கவ்வும் கடும் சுணங்கன் என்பன் அப்படிங்கிறார். என்னன்னா, கூசுகிற்ப கண்டோரை கவ்வும் கடுஞ்சுணங்கன். அதாவது நம்ம ரோட்டில் போனால் கண்டவன் யாராவது போனான்னா மேலே விழுந்து கவ்வுற நாய், கடிய நாயின்னு சொல்கிறாரு. கடிய நாயின்னு உன்னை மனசை சொல்லுவேன், என் மனசே உன்னை சொல்லுவேன். ஆனால் அந்த நாய் கூட தன்னை கொண்டவர்களை பார்த்துச்சுன்னா குலைப்பது கூட இல்லையே அப்படிங்கிறாரு. கொண்டோரை கண்டால் குலையாதே. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அண்டார்க்கும் பூவில் அடங்கா புலி என்பேன். உன்னை புலின்னு சொல்லுவேன், ஓ மனசே உன்னை புலின்பேன். அதாவது பூமியில் காட்டில் இந்த ஆடு மேய்ப்பாங்கள்ல, ஆணிரை மேய்ப்பாங்கள்ல, அண்டர்னா மேய்க்கிறவன், அந்த மேய்க்கிறவன் அடங்காத புலி அப்படின்னு உன்னை சொல்லுவேன். அந்த புலி கூட பொறியில் சிக்கி அதில் மாட்டிக்கிட்டுச்சுன்னா எதிர்த்தல் செய்யாத அப்படிங்கிறாரு. அப்புறம், நோவியற்றி வீறுகின்ற மும்மதமால் வெற்பு என்பேன். வீறுகின்ற மும்மதமால் வெற்பு என்பேன். வெற்புன்னா யானைன்னு அர்த்தம். அப்போ அந்த நோய் செய்து வீறு கொள்கின்ற மும்மத யானை என்று ஒன்றை சொல்லுவேன், மனசே ஒன்று சொல்லுவேன். அந்த யானை கூட ஏறி செலுத்துகின்ற பாகன் சொல்வழி மீறி போகாது இல்லையா? பாகன் சொல்கிறபடியெல்லாம் கேட்கும்ல. அப்புறம் அடுத்து அப்படி என்ன சொல்கிறாரு, சீறுகின்ற வெண்ணடை சேர் மற்றை விலங்கு என்பேன். சீறி அச்சுறுத்துகின்ற வெற்றி நடைகிற சிங்கம்னு ஒன்று சொல்லுவேன், மனசே ஒன்று சிங்கம்னு சொல்லுவேன். அது எத்தகைய விலங்காக இருக்கட்டும், ஒரு மன்னன் ஆட்சி புரியல நாட்டில் இருக்காது. ஆனால் இத்தனையும் சொல்கிறாரு. இத்தனையும் என்ன சொல்கிறாரு, கல்லுங்கிறாரு, வல்லிரும்புங்கிறாரு, குரங்குங்கிறாரு, பேய், நாய், புலி, யானை, சிங்கம் எல்லாமே அதாவது சொன்னாமே கேட்குது, சொல்படி கேட்குது. ஆனால் நீ மட்டும் என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். நல்லா புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கல் என்பேன் உன்னை கரணம் கலந்து அறியா கல்லென்றால் என் சொல் கடவாதே. புல்லனினை வல் இரும்பு என்பேன். அந்த வல் இரும்பேல் கூடத்தில் கொல்லன் குறிப்பை விட்டு கோணாதே. அல்லலெல்லாம் கூட்டுகின்ற வன்மை குரங்கு என்பேன். அக்குரங்கேல் ஆட்டுகின்றோன் சொல்வழி விட்டு ஆடாதே. நீட்டுலகர் ஏசுகின்ற பேய் என்பேன். எப்பேயும் அஞ்செழுத்தை பேசுகின்றோர் தம்மை பிடியாதே. கூசுகிற்ப கண்டோரை கவ்வும் கடும் சுணங்கன் நாய் கடுஞ்சுணங்கன் என்பன். தனது கொண்டோரை கண்டால் குலையாதே. அண்டார்க்கும் பூவில் அடங்கா புலி என்பேன். எப்புலியும் மேவில் வயப்பட்டால் எதிராதே. நோவியற்றி வீறுகின்ற மும்முதத்தால் வெற்பு என்பேன். ஆங்கு அதுவும் ஏறுகின்றோன் சொல்வழி விட்டு ஏறாதே. சீறுகின்ற வல்லடை சேர் மற்றை விலங்கு என்பேன். எவ்விலங்கும் மன்னவன் சேர் நாட்டில் வழங்காதே. இத்தனையும் சொல்கிறாரு. எல்லாமே இரும்பாகட்டும், இல்லை கல்லாகட்டும், குரங்காகட்டும், பேயாகட்டும், நாயாகட்டும், புலியாகட்டும், யானையாகட்டும், சிங்கியாகட்டும், இதெல்லாம் அவங்கவுங்க அந்த இதில் இருக்கும்போது சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஏன்னா மனசு, நீ என் நெஞ்சமே மனசு, நான் கேட்கவே மாட்டேங்க, நீ மட்டும்தான் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு புலம்பி இந்த பாட்டில் சொல்கிறார். அருமையான பாட்டு, நல்லா படித்து பாருங்கள். அடுத்த காணொளியில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு இதை விளக்கி நான் சொல்கிறேன், நிறைவு செய்கிறேன். நல்லா ஊன்றி படிங்க. வணக்கம்.